ஸோ மஹிந்திரா வந்துட்டு ப்ரைஸிங்கில் கூட உங்களை வந்து குழம்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 வேரியண்ட்டோட ப்ரைஸிங்கை ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு MX2 வேரியண்ட், இது பார்த்தோம்னா நமக்கு MX2 Pro வேரியண்ட் XUV 3X ஹவுஸில். இந்த 2 காசோட ஒரு டீட்டெயிலான கம்பேரிசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ். நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா காசோட டிரைவ் வாக்கர் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 காசும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்மகிட்ட 2 வேரியண்ட் இருக்குது. இது MX2, MX2 Pro. எப்படி நான் வந்து 2 வேரியண்ட்டை ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, MX2வில் இது டீசல் மேனுவல் வேரியண்ட். இது வந்து நமக்கு ஆன் ரோட் 12.34 lakhs வருது. இது வந்து MX2 Proவில் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், அதாவது டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இதுவுமே நமக்கு 12.34 lakhs தான் வருது. ஸோ 2 காருமே சேம் ப்ரைஸ் தான். பட் இது டீசல், இது ஆட்டோமேட்டிக், இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், டீசல் மேனுவல். இதனால தான் வந்து நான் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த டீசல் இன்ஜின் ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின். இது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 115 bhp அண்ட் 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இந்த காரை நமக்கு வந்துடுது. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். டீசல் இன்ஜின் மேனுவல் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான டெஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கார் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு டார்க், சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலையுமே நமக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது, AMT இருக்குது, பேனட்டும் நல்ல ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் TCMPFI பெட்ரோல் இன்ஜின் இதில் நமக்கு வந்துடும். இதுவுமே டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா நமக்கு 110 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 200 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு அதே சேம் இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நமக்கு பேனட் அதே சேம் வெயிட் தான். அந்த பில்ட் குவாலிட்டியில் எந்த விதத்துலையுமே பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு சேஞ்ச் ஆகலை. டிசைன் வைஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே சிமிலர் தான் கைஸ். இந்த காரில் நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. LED DRL இதில் நமக்கு C ஷேப்பில் வந்துடுது. இந்த MX2 Pro வேரியண்ட்லையுமே நமக்கு சேம் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. LED DRLமே இதில் நமக்கு வந்துடுது. இண்டிகேட்டர்ஸ் இந்த LED DRL நமக்கு டபுள் அப் ஆகி இண்டிகேட்டராக ஃபங்க்ஷன் ஆகிக்கும். ஸோ இதுதான் இதுக்கு மேஜரான இருக்க சேஞ்சுன்னு சொல்லலாம். நமக்கு இந்த கிரில் பார்த்தோம்னா 2 கார்லையுமே சிமிலராக தான் இருக்குது. ஒரு 6 lat க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா லோகோ வந்துடுது. 2 கார்லையுமே நமக்கு சேம் பம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஒரு 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். நம்ம இந்த காரோட சைடு ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.6 meters ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ லாங்கஸ்ட் வீல் பேஸ் இந்த செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். 2 கார்லையுமே நமக்கு 4 வீலுக்குமே டிஸ்க் கொடுத்துட்றாங்க. MX2 வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு இந்த வீலுக்கு வந்து வீல் கேப் வராது. ஸோ அது மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது MX2 வேரியண்ட் தான். அந்த பக்கம் நிற்கிறது MX2 Pro வேரியண்ட், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். அண்ட் இதில் நமக்கு சன்ரூஃப் வராது MX2 வேரியண்ட்டில். அண்ட் ரூஃப் ரெயிலுமே இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுக்கல. ஸோ அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்கும். அது MX2 Pro வேரியண்ட். அதுதான் இந்த 2 காருக்கும் இருக்க ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஓஆர்எம்ஸ் நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு LEDயில் கொடுத்துட்றாங்க. அதுவுமே 2 காருக்குமே சிமிலராக தான் வருது. எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு 2 கார்லையும் LED டெயில் லேம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. பிரேக் லேம்ப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் வந்து நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துடுது. இண்டிகேட்டர் வந்து நமக்கு இந்த டெயில் லேம்ப்ஸே இண்டிகேட்டராக டெவலப் ஆகிக்கும். அண்ட் 2 கார்லையுமே நமக்கு டிஃபோகர் கொடுக்கல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். MX3 Pro வேரியண்ட்டில் நமக்கு அந்த கனெக்டட் LED டெயில் லேம்ப் செட்டப் கொடுப்பாங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு அது கிடையாது. XUV 3XO பேட்சிங் நமக்கு 2 கார்லையுமே வந்துடுது. நமக்கு அந்த AX7 7L வேரியன்ட்ஸ்லாம் போயிட்டோம்னா AX7 அப்படிங்கிற ஒரு பேட்சிங் இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து அந்த எந்த ஒரு பேட்சிங்குமே இல்லை, அந்த வேரியண்ட்கான பேட்சிங் எதுவுமே இல்லை. மிச்சப்படி 2 கார்லையுமே நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. பம்பருமே சிமிலராக தான் இருக்குது. நமக்கு ரிஃப்ளெக்டருமே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் 2 காருக்குமே சிமிலராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹை மவுண்ட் ஸ்டாப்லாம் வந்துடுது. ஈவன் ஆண்டனாஸ் கூட 2 கார்லையுமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு அந்த பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அந்த C பில்லரில். ஸோ அதுவுமே அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸுமே நமக்கு சிமிலராக தான் வருது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லாம் பிளாக் கலர்லாம் கொடுக்கல. இதில் பார்த்தோன்னா நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் அந்த பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 and 2 Pro வேரியன்ட்ஸ் ரெண்டுக்குமே சிமிலர் தான். 4 வீல் டிஸ்க் தான். அண்ட் சைஸுமே நான் சொல்லிடுறேன், 205, 65 or 16 inch வீல்ஸ். ஸோ 2 காருக்குமே சிமிலர் தான். அது MX2 வேரியண்ட்டில் நமக்கு அந்த வீல் கேப் வராது. இதில் வந்து நமக்கு வீல் கேப் கொடுத்துறாங்க. 2 Pro வேரியண்ட்டில் 16 inch வீல்ஸ் தான் வருது. அண்ட் பூட் ஸ்பேஸ் நம்ம பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 364 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் அந்த 364 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். நமக்கு சீட்ஸ்க்கு 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு ஹேங்கர் வந்துடுது. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 16 inch ஸ்பேர் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இதோட சைட் வால்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தோன்னா நமக்கு 135, 90 or 16 inch ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க.
அண்ட் சீட்ஸை நம்ம 60-40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நமக்கு அதே பூட் தான் இதுலேயுமே கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அந்த சீட்டோட கலர் கூட சேஞ்ச் ஆகலை. இதுலேயுமே நமக்கு 60-40 ஸ்ப்ளிட் ரேஷியோ சீட்ஸ் வந்துடுது. சேம் அதே பூட் ஸ்பேஸ் தான், அதே மாதிரி ஹேங்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஹுக்கை புஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி சீட்டை வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியரில் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரியர் சீட் ஸ்பேஸ் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இன்க்ரெஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே 2 காருக்குமே சேம் தான். பின்னால் நமக்கு XUV3X சொல்லவே தேவையில்ல. 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ், லாங்கஸ்ட் வீல் பேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்பேஸும் நல்லாவே இருக்குது. லெக் ரூம் நீ ரூம் எல்லாமே ஓகே தான். ஹெட் ரூம் ப்ராப்ளம் இல்லை. அனதே சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது, ஓகேவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியரில் நமக்கு ஆம்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ரியரில் நமக்கு ஏசி வெண்ட் வந்துடுது. MX2 வேரியண்ட்லேயும் வரும், 2 Pro வேரியண்ட்லையுமே அது கொடுக்குறாங்க. ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுமே 2 வேரியண்ட்டுக்குமே காமனாக வந்துடுது. ஸோ அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு அந்த 2ல இருக்க கிளிப்பு கூட ஆட் பண்ணுறேன். அதாவது MX2ஓட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. 2 வேரியண்ட்லையுமே நமக்கு ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த MX2 Pro வேரியண்ட்டில் நமக்கு 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அந்த விண்டோ லாக்கான ஃபங்க்ஷன், நம்ம ஓஆர்எம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிட்ராக்ட் ஆனால் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இதில் அவங்க கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு மேஜரான சேஞ்ச் இருக்குது. இந்த MX2 Pro பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் ஹில் டிசன் கண்ட்ரோல் இது நமக்கு வரும். ஸோ இது வந்து அந்த MX2 டீசல் வேரியண்ட்டில் வராது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் அதில் கொடுத்துட்றாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனுமே 2 வேரியண்ட்டுக்கும் காமனாக வந்துடுது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் கிடையாது. அண்ட் இந்த சீட்டுக்குமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரிக்ளைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. சென்டரில் ஒரு MID கொடுத்துட்றாங்க. ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ இது தவிர பார்த்தோன்னா நமக்கு ட்ரைவ் மோட்ஸ் இதில் நமக்கு வந்துடும். ஜிப், ஜாப், ஜூம் அப்படிங்கிற 3 ட்ரைவ் மோட்ஸ் இந்த வேரியண்ட்டை நமக்கு கொடுத்துறாங்க. MX2 Pro பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் நமக்கு ட்ரைவ் மோட்ஸ் வந்துடுது. இதுவே நம்ம MX2 டீசல் வேரியண்ட் போனோம்னா அதில் வந்து நமக்கு ஸ்டியரிங் மோட்ஸ் வந்துடும். நார்மல், கம்ஃபர்ட் அண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 ஸ்டியரிங் மோட்ஸ் வந்துடும். ஸோ அது நான் டீசல் போகிறப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மிச்சப்படி இந்த சென்டர் கன்சோல் இது எல்லாமே சேம் தான். ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. இது ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். ஸோ இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் இருக்குது. அண்ட் நம்ம சிங்கிள் ஜோன் ஏசிக்கு தான் நமக்கு இதில் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ மேக்ஸ் ஏசிக்கான ஃபங்க்ஷனுமே நமக்கு வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஏசிக்கான ஃபங்க்ஷன் இருக்கும். மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. ஒரு 6 speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த பெட்ரோல் வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட் கொடுத்துட்றாங்க. மேனுவல் நம்ம ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு ஸ்டியரிங் வீலில் அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஒரு நார்மலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுது. ஸோ அதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பெரிய ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 airbags நமக்கு 2 கார்லையுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த MX2 Pro வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஒரு சன்ரூஃபுமே இதில் நமக்கு வந்துடுது. ஸோ ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான், சின்ன சன்ரூஃப் தான் வருது. இதுவே AX7L வேரியண்ட்டில் போயிட்டோம்னா நமக்கு பேனராமிக் சன்ரூஃப் வந்துடும். ஸோ இப்போ நம்ம MX2 வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம MX2 வேரியண்ட்டில் இருக்கோம். இது டீசல் மேனுவல் வேரியண்ட். இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த ஹில் டிசன் கண்ட்ரோலுக்கான பட்டன் மட்டும் வராது. மிச்சம் எல்லாமே இந்த கன்சோல் ஃபுல்லாகவே சேம் தான். அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் இந்த MX2 வேரியண்ட்லேயே நமக்கு வருது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே நமக்கு சேம் தான். அதுலேயுமே எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டியரிங்கான மோட்ஸ் வந்துடும். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு நார்மல், ஸ்போர்ட் அண்ட் கம்ஃபர்ட் அப்படிங்கிற 3 ட்ரைவ் மோட்ஸ், அதாவது ஸ்டியரிங் மோட்ஸ் இது நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே சேம் தான். இது நமக்கு டீசல் அப்படிங்கிறனால 6000 RPM வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலுமே சேம் தான். நமக்கு இதில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் அந்த மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் வந்துடுது. ரைட் சைடில் வந்து டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு ஸ்டியரிங்க்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் சென்டர் கன்சோல் அதே சேம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இதுலேயுமே நமக்கு வந்துடுது. சிங்கிள் ஜோன் ஏசி தான். இதுலேயுமே நமக்கு மேக்ஸ் ஏசிக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகிள்ஸ் நமக்கு இதில் கொடுத்துட்றாங்க. சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. இது மேனுவல் அப்படிங்கிறதுனால நமக்கு 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. சென்டர் கன்சோலில் ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த MX2 வேரியண்ட்லேயே நமக்கு டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு க்ளோ பாக்ஸுமே சேம் அதே க்ளோ பாக்ஸ் தான். ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டாக தான் நமக்கு டேஷ்போர்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்பர் போர்ஷன் பிளாக் கலர், லோயர் போர்ஷன் நமக்கு ஒரு பெய்ஜ் கலரில் வந்துடுது. இந்த வேரியண்ட்டாக நமக்கு சன்ரூஃப் வராது.
பட் ஆட்டோ டிமிங் ஐஆர்வியுமே இதில் நமக்கு இல்லை, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த போர்ஷனுமே நமக்கு சேஞ்ச் ஆகும். அதில் நமக்கு கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க MX2 Pro வேரியண்ட்டில். அண்ட் ஆல்சோ சன்கிளாஸ் ஹோல்டருமே இந்த இடத்துல நமக்கு வரும். இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. ஸோ அதுக்கு மேலே கேபின் லேம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சென்டராக வந்துடுது. ஸோ சேஃப்டின்னு பார்த்தோன்னா நமக்கு 2 கார்ஸ்லையுமே 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் 4 வீல் டிஸ்க் வந்துடுது. அண்ட் ஆல்சோ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் இது எல்லாமே 2 வேரியண்ட்டுக்குமே காமனாக வந்துடுது. ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 மஹிந்திரா XUV 3XOஸோட ஒரு வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.